ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு 7 நாளைக்கு 7 விதமான லஞ்ச் ரெசிபி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்கும் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபுட்டெல்லாம் குழந்தைங்களோட வெயிட்டையும் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரி வாங்க, இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்ஸை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி தவிர எந்த ரைஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியை இது போல் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. அரிசி ஊற சமயத்தில் நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். கேரட் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கும் இதே போல் தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக கேஸ் ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் நம்ம ஊற வச்சிருந்தா அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது குக்கருக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டாவே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துடும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் ஆட் பண்ணிக்கிறேங்க. 3 விசில் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அரிசி, உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஃபுட்டை நீங்கள் குழந்தைங்களுக்கு 7 மாதத்துலேருந்து கொடுக்கலாங்க. நீங்கள் 7 மாத குழந்தைங்களுக்கு நல்லா மை போல் அரைச்சி கொடுக்கணுன்னா ஒரு தடவை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு கூல் பண்ணிட்டும் கூட கொடுக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குன்னா இது போல் மசிச்சுட்டு கொடுங்க, அதுதான் நல்லது. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கு உப்பு கொடுக்க பழக்கிருக்கீங்கன்னா கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாங்க கொடுக்கணும், அதுதான் நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 டீஸ்பூன் நெய்யோ அல்லது பட்டரோ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு, 2 போல் சின்ன வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி, ஒரு குட்டி பீஸ் இஞ்சியை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 போல் கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தக்காளியை நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு பாதி போல் கேரட்டை தோல் சீவிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கேரட்டும் உருளைக்கிழங்கையும் திரும்பவும் 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் பாசிப்பருப்பை ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கோதுமை ரவை ஆட் பண்ணியிருக்கேங்க. கோதுமை ரவையும் ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். கோதுமை ரவையை ஊற வச்சுருந்தா தண்ணியோட ஆட் பண்ணிட்டேங்க. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா பெப்பர் தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கப்புறமா இதெல்லாமே குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது ஒரு 3-4 விசிலே நல்லா குக் ஆயிரும். 3 விசில் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகியிருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா குழைய குக் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் மிக்சியில் அரைச்சி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஃபுட் நம்ம 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அதனால எப்போதும் மிக்சியில் அரைச்சி கொடுக்காதீங்க. கொஞ்சம் குறைப்பான பதத்தில் கொடுக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் போல் சுடுதண்ணி ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் உப்பு கொடுக்க பழக்கிருந்தீங்கன்னா இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபுட்டை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நான் ஒரு 3 போல் பாதாம் ஊற வச்சுருக்கேங்க. இது கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரமாச்சு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ பாதாமில் மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பாதாமில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் கட் பண்ணுறதுக்கு பதிலாக துருவிட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் இது போல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாதாமை இது போல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி 2-3 தடவை கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் கண்டிப்பாக ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். அப்போ தாங்க குழந்தைங்களுக்கு தொண்டையில் எதுவும் சிக்காமல் இருக்கும்.
இது வந்து ஒரு 11 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாங்க கொடுக்கணும். அதை விட சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து பாதாம் வந்து ஆட் பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அரிசி குக்கறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 1 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே வச்சுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 விசில் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைஸு ஆட் பண்ண கேரட் இதெல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பாதாமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒரு தடவை மசிக்கும் போது குழந்தைங்களோட தொண்டையிலலாம் சிக்காமல் நல்லா சாஃப்டாக இறங்கும். இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஊற வச்சுட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு 11 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாங்க கொடுக்கணும். இந்த அளவுக்கு ரைஸும் கேரட்டும் குக் ஆனதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற ஏலக்காயை வெளியே எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு மேஷ் பண்ணதுக்கப்புறமா 10 மாதத்துக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு 11 மாத குழந்தைன்றதுனால நான் ஒரு 1/4 கப் போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. குழந்தைங்களுக்கு 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஃபுட்டில் வந்து லைட்டாக டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக மட்டும்தாங்க நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். பால் வந்து 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு கொடுக்காதீங்க. ஃபுட்டில் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரையும் 1/4 டீஸ்பூன் போல் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லைன்னா மட்டும் பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 10 மாதத்துக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்குனா பாதாமும் மில்க்கும் ஆட் பண்ண வேண்டாம். பாக்கி எல்லா பொருளையும் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். சூப்பராக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்து 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களா பால் பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. குக்கரில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நெய்யும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டை ஒரு நிமிஷத்துக்கு பட்டர்லேயே நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்குனா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அவல் ஆட் பண்ணிக்கிறேன். அவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். அதனால ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டாவே போதும். இப்போ ஒரு 3 விசில் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண அவல் கேரட் இதெல்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்குங்க. இப்போ இது ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 7 மாத குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இது ஒரு தடவை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிட்டும் கூட கொடுக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது போல் மசிச்சுட்டே கொடுக்கலாங்க. குழந்தைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த ஃபுட்டை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். குழந்தைங்களுக்கு 1 வயசுக்குள்ளே உப்பு எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. அதனால நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. கேரட்லேயே லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுவே போதும். குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா இன்னுமே குழந்தைங்களுக்கு முழுங்கிறதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். 6 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். இது நைட் டின்னராகவும் கொடுக்கலாங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். ரொம்பவே குழந்தைங்களுக்கான ரச சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் கொஞ்சம் போல் தக்காளி எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு போதுங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சமான அளவில் தான் செய்ய போகிறோம். அதனால பாதி மட்டும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண தக்காளியை கையாலேயே ஒரு தடவை நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 போல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை இந்த ஸ்டேஜில் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஒரு 2லேருந்து 3 ஆட் பண்ணாவே போதுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுனால ரசம் நல்லா வாசமாக மணமாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுடலாம். இந்த அளவுக்கு கையாலேயே நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கூடவே வீட்டில் அரைச்ச ரசப்பொடி இருந்தால் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீ வீட்டில் செஞ்ச ரசப்பொடி இல்லைன்னா நீங்கள் ரசப்பொடி ஆட் பண்ண தேவையில்லை, பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணாவே போதும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே வச்சு ஒரு தடவை கொதிக்க வச்சுக்கலாங்க. ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு கொதி வந்தாவே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். அடுத்ததாக இந்த ரசத்துக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நெய் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. சீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெருங்காயத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு உப்பு கொடுக்க பழக்கிருக்குங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. என்னோடய குழந்தைக்கு நான் உப்பு கொடுக்க பழக்கலை, அதனால உப்பு எதுவும் ஆட் பண்ணல. அடுத்ததாக சாப்பாட்டை நல்லா மசிச்சுக்கலாங்க. நான் குழந்தைக்காக மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை ஊற வச்சு நல்லா குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. சாப்பாட்டை இது போல் நல்லா மசிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தை ஆட் பண்ணிக்கலாம்.
ரசத்தில் இருக்கிற தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் தண்ணி மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிற சமயத்திலும், குழந்தைங்களுக்கு ஸ்டொமக் ரொம்ப அப்செட்டாக இருக்கிற சமயத்திலும் இது போல் ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல தாங்க, வீட்டில் நமக்குன்னு வைக்கிற ரசத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதில் வந்து நம்ம வரமிளகாய், உப்பு, புளி இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதனால இது போல் ரசம் வச்சு கொடுங்க. குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. 8 மாதத்துக்கு மேலே ஆகிட்டவே குழந்தைங்களுக்கு ரச சாதம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஒரு டைம் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி சமயம் இது போல் ரச சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது வயிற்றில் இருக்கிற கேஸ் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரசம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஜீரணமாகிருங்க. அதனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் தயங்காமல் கண்டிப்பாக இந்த ரசத்தை செஞ்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. அடுத்ததாக 2-3 தடவை கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுருந்த பச்சை பயிறு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் சீரகம், 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழந்தைங்களுக்கு உப்பு கொடுக்க பழக்கிருக்கீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3-4 விசிலில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 4 விசில் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண அரிசி, பச்சை பயிறு இதெல்லாமே கரெக்டாக வெந்து வந்திருக்குங்க. இதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொடுத்து தான் பழக்கிருக்கீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டும் கூட எடுத்துக்கலாங்க. ஆனால் 7 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு மசிச்சுட்டு கொடுத்தாவே நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காவை அரைச்சிட்டு ஃபஸ்ட் டைம் வர்ற பால் மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. 2வது 3வது பாலெல்லாம் இந்த ஃபுட்டுக்கு ஆட் பண்ண வேண்டாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் பால் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து 8 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் கொடுக்க பழக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கு தேங்காய் பால் ரொம்பவே நல்லதுங்க. தேங்காய் பாலில் இருக்கிற குட் கொலஸ்ட்ரால் குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அடிக்கடி குழந்தைங்களோட உணவில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் வெங்காயம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக ஒரு 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம், பூண்டு இதெல்லாமே குழந்தைங்களுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஒரு சின்ன துண்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேங்க. 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கணும். அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் உப்பு, இது கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு 8 மாதத்துக்கு மேலானாவே கொஞ்சம் கொஞ்சமாக காரம் கொடுக்க பழக்கலாம். நீங்கள் வந்து உப்பு கொடுக்க பழக்கலைன்னா உப்பு ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதெல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 விசில் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக வெந்து வந்திருக்குங்க. கொஞ்சம் போல் தண்ணி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு மசிச்சு விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ வந்து அதில் இருக்கிற கருவேப்பிலையெல்லாம் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் மசிச்சுட்டே ஊட்டி விடலாம். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு மிக்ஸில் அரைச்சி கொடுக்க பழக்கிருக்கீங்கன்னா ஒரு தடவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டும் கூட ஃபீட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்க பழக்கிருக்கீங்களோ இதை பொறுத்தது. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க.
இந்த லஞ்ச் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பாசிப்பருப்பு, கேரட் இதெல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாத்தையும் பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணிடலாம். மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட்டை ஃபீட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெசிபி 7 நாளைக்கு 7 விதமாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்னோட குழந்தைக்கு 7 மாதத்துலேருந்தே நான் மசிச்சு தாங்க கொடுத்துருக்கேன். இது போல் மசிச்சு கொடுத்தா குழந்தைங்க தொண்டையில் சிக்குமோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு தடவை மிக்சியில் அரைச்சிட்டு கூட கொடுக்கலாங்க, அது உங்கள் விருப்பம் தான். 8 மாதத்துக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு மசிச்சு கொடுக்கறது தாங்க நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.